Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வீட்லயே எப்படி கடலை மாவு பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே சிம்பிள் தான். இது எப்படி பண்றது and இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம இந்தியால ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்தே ஃபாலோ பண்ற ட்ரெடிஷனல் ஹோம் ரெமெடில மெயின் இன்கிரிடியன்ட்டே கடலை மாவு தான். இந்த கடலை மாவு நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப டீப்பா க்ளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது நம்ம ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ், ஆயில், டேன் இதெல்லாத்தையும் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க அந்த பேக் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிடுங்க, இல்லைன்னா உங்கள் ஸ்கின்னை இன்னும் ட்ரை ஆகும். இது நம்ம ஸ்கின்க்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஹேருக்கும் ரொம்பவே நல்லது. இது நம்ம ஹேரோட க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த கடலை மாவை ஒரு 1 hour சன்லைட்டில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஃபைன் பவுடராக வேணும்னா இந்த மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் நியூ வீடியோ போடுறேனோ அது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.